கேரட் சாதம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாமு சார் சொன்ன மாதிரி கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், வரமிளகா சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகா தேவைக்கேற்ப சேர்த்து ஒரு வதக்குனதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட துருவின கேரட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடயே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே பரட்டி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காமல். இப்போ சாதத்தை வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை எடுத்து இதில் சேர்த்துட்டு கட்டி இல்லாமையும் நல்லா குழையாமலும் நல்லா கிளறி எடுத்துக்கணும். சாதத்தை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதிலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு தடவை கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி ஆயிரும். இதை உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, மிச்சமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.